ஸோ உங்களோட மெயின் பெயின் வந்துட்டு லெஃப்ட் சைட் லோவர் பேக் பெயின், அதுக்கப்புறமா கால் ஃபுல்லாக அந்த பெயின் ரேடியேட் ஆகுது. ஃபைனல் அலைன்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தாக்க நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது ஃபிக்ஸடாக. ஸோ இந்த மாதிரி நடக்கலாம், அந்த மாதிரி நடக்கலாம். இப்போ இவங்களோட ப்ராப்ளம் என்னென்னா, உங்களோட மெயின் இந்த சேக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சேக்ரம் போன் வந்து உள்பக்கமாக திரும்பி இருக்கு. ஸோ இதுக்காக இந்த பெல்விஸ் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக பின்பக்கமாக சாஞ்சு இருக்கு. ஸோ இந்த ஒரு சைடில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அடுத்த சைடில் கொண்டு போய் நம்மளை இதுக்கு ஆப்போசிட்டாக நடக்க வைக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமோட சேர்ந்து உங்களுக்கு L4, ஸோ இந்த L4 நியூட்ரலாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ரீகரெக்ட் பண்ணணும். இது ரொம்ப நாளாக உட்காந்துட்டே வேலை பார்க்கறதுனால இந்த முதுகு தண்டுக்கு ப்ரெஷர் போய் ஸோ நம்ம உட்கார ஃபுல் ப்ரெஷர், நம்ம நிற்க காலில் எப்படி வலிக்குதோ அதை மாதிரி உட்கார உங்கள் ஸ்பைன் ஃபுல்லாக லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ கீழே விழாமல் அடிபடாமல் வரக்கூடிய நிறைய வலிகளுக்கு இந்த ப்ரெஷர் அக்யூமுலேட் ஆகி இது இந்த மஸ்குலோ ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸை ஃபுல்லாக லோட் ஆக்கிட்டு அந்த போனை ஒரு பக்கம் இந்த பக்கம் இல்லைனா அந்த பக்கம் டர்ன் பண்ணுறதோ டில்ட் ஆக்குறதோ இந்த பொசிஷன்ஸை ஸோ இதை நம்ம ரீகரெக்ட் பண்ணி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பிளானாக இருக்கணும். So chiropractic is not just cracking, it is actually resetting the whole spine so that the person can move comfortably again and do his exercises regularly.